டிட்வா புயல் மற்றும் தொடர் மழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த வயது முதிய தம்பதியர் செல்வராஜ், கமலா ஆகியோர் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினர். மேலும் வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமடைந்ததாகவும் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தம்பதியர் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிட்வா புயலால் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் ராமேஸ்வரத்தில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மாந்தோப்பு, இந்திரா நகர், வேர்க்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் அன்றாட கூலி வேலை செய்பவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கனமழையால் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்து மின்விசிறி, டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னும் 3 நாள் சரியான மழை, தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இது வரைக்கும் யாரும் இது வந்து என்னென்னு பார்க்கல. இன்றைக்கும் இப்போ தான் வெறிச்சிருக்கு. இன்றைக்கி இது வரைக்கும் யாரும் வந்து என்னென்னு கேட்கல. இது வரைக்கும் தண்ணி எடுக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. வீடு ஃபுல்லாக அடுப்படி எல்லாமே தண்ணி வீட்டுக்குள்ளே எல்லாம் மிதக்குது. 3 நாளைக்கு சோறாக்கி சாப்பிட்டு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. 4 நாளாக மழை அடமழையாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே சாப்பாடு ரொம்ப சிரமப்படுறோம். எல்லா ஜாமானும் நனைஞ்சு போச்சு. 3 நாள் மழையை நாங்கள் வந்து தச்சடிச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்து இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைனாக்கா நாங்கள் மொத்தத்தில் வந்துட்டு மறியல் பண்ண வேண்டியது வரும். தஞ்சாவூர் மாவட்டம் மாரியம்மன் கோவில் பகுதியில் கனமழையால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் தண்ணீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே ஒரு 15 வருஷமாக இந்த வடிகாலை சரி பண்ணாமல் விட்டாங்க சார். அதேமாரி ஒரு 25 வருஷம் ஆச்சு சார். இந்த சுந்தரம் மீனா நகர் ரோடு போட்டு அப்படியே மெயின் ரோடு மட்டும் போடுறாங்களே தவிர குறுக்கு ரோடெல்லாம் எதுவுமே பண்ணல. 25 வருஷமாக நாங்களும் மனு கொடுத்துட்டோம். சிஎம் செல்லு எங்கே பார்த்தாலும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். எந்த ஆக்ஷனும் இல்லை சார். இந்த மழை தண்ணி வடிகிறதுக்கு ஏற்கனவே அங்கங்கே மதகு இருந்தது சார். ஒவ்வொரு தெருவு மனுங்களும் அந்த மதகையும் அப்புறப்படுத்திட்டாங்க சார். இன்னைய வரைக்கும் இந்த வடிகாலுக்கு வசதியே இல்லை சார். ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறேங்கிறாங்க ஃபண்டு, ஆனால் எந்த ஃபண்டும் இங்கே செலவு பண்ணலை. பிடிஓ பண்ணிட்டோம், கலெக்டரை பார்த்துக்கோம், சிஎம் செல்லு பெட்டிஷன் போட்டுக்கோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்கிறாங்க சார். தண்ணி வடிகிறதுக்கு வழி செய்யணும், வடிகாலை சீர் பண்ணணும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஆஸ்பத்திரி போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு கடைக்கு ஒரு பால் பாக்கெட்டு இது வாங்குறதுக்கு போனாலும் எங்களால் முடியல. ஒரு 4 நாளாக நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கோம். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.